ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி, முதற் தொகுப்பு, மங்களாரம்பம். நான்காவது தலைப்பு, பாட்டனார் பெருமை. ஒரு குழந்தையிடம் நாம் மரியாதை காட்டும்படி இருக்குமானால் அது யாரகத்து குழந்தை தெரியுமா? இன்னார் அதற்கு அப்பா, இன்னார் தாத்தா என்று பிரவரம் சொல்வார்கள். இப்படி பிள்ளையாருக்கு பிரவரம் சொல்லி ஒரு ஸ்லோகம் உண்டு. மாதாமகமகாசைலம் மகஸ்தத் அபிதாமகம் காரணம் ஜெகதாம் வந்தே கண்டாதுபரி வாரணம். பிரவரத்தில் கொள்ளுத்தாத்தா பேரும் சொல்லணும். இங்கே அப்படியில்லை, தாத்தாவோடு நின்று விடுகிறது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பூர்வ பாகத்தில் வியாசரை பற்றி வரும் ஒரு ஸ்லோகத்தில்தான் அவருடைய கொள்ளுத்தாத்தாவான வசிஷ்டரில் ஆரம்பித்து பிள்ளை சுகாச்சாரியாள் வரையில் வரிசையாய் எல்லார் பேரும் சொல்லியிருக்கிறது. சுகர் பிரம்மச்சாரி, இல்லாவிட்டால் அவருடைய பிள்ளை பேரன் என்றெல்லாமும் சொல்லிக்கொண்டே போயிருக்குமோ என்னவோ. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம். வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருக்கு கொள்ளுப்பேரரும், சக்தேகே பௌத்திரம், சக்தி மகர்ஷிக்கு பேரரும், பராசராத்மஜம், பராசரருக்கு புத்திரரும், சுகதாத்தம், சுகருக்கு தந்தையும், தபோநிதிம், தவச்செல்வரும், அகல்மஷம், தோஷமற்றவருமான வியாசம், வியாசரை வந்தே வணங்குகிறேன். சுகரிலிருந்து புத்திர பரம்பரையாய் இல்லாமல் சிஷ்ய பரம்பரையாக சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர், கௌடபாதரின் சிஷ்யர் கோவிந்த பகவத்பாதர் என்று போய் அந்த கோவிந்தரின் சிஷ்யராகத்தான் நம்முடைய ஆச்சாரியாளான சங்கர பகவத்பாதாள் வந்தார். எல்லாவற்றுக்கும் முதல் குருவந்தனம். முதலில் பூஜை பண்ண வேண்டிய விக்னேஸ்வரர் சமாச்சாரத்தில் குரு பரம்பரையின் ஸ்மரணையை சேர்ந்தது பாக்யம். அதுவும் தவிர விக்னேஸ்வரருக்கு வியாச சம்பந்தம் உண்டு. வியாச கணபதி என்றே அவருக்கு ஒரு ரூபபேதமும் உண்டு. வியாசருக்காக மகாபாரதம் எழுதினவர் அவர்தானே. இதனாலும் வியாசர் பேச்சு வந்ததில் சந்தோஷந்தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.